ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 20வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 20வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 20 வாரம் ஆகுது, அதாவது 5 மாதம் முடிகிற நிலையில் இருக்கீங்க. 2வது ட்ரைமஸ்டரில் 2வது மாதமும் முடிய போகுது. இந்த 5வது மாதத்தில் தான் குழந்தை நன்றாக அசைய தொடங்குவாங்க. குழந்தையோட கை கால்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக உணர முடியும். இந்த வாரத்தில் குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. உங்கள் உடம்பு கூட அதுக்கேற்ற மணிக்கு எனர்ஜியாக இருக்கும். கன்சீவ் ஆகி இந்த 20வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி முழுமையாக இருக்கும். குழந்தையோட மூக்கும் அவங்களோட முக அம்சமுமே நல்லா வடிவம் பெற்றிருக்கும். முன்னே இருப்பதை விட கொஞ்சம் முழுமையாக தெரிவாங்க. குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அம்னியோட்டிக் திரவத்தை விழுங்குறதுக்கு கற்றுக்கிருப்பாங்க. அவங்களோட செரிமான அமைப்பு தேவையான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட கட்டை விரலை சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். முக்கியமாக மூளையோட நரம்பு மையத்தோட வளர்ச்சி இந்த டைமில் நன்றாக இருக்கும். குழந்தை ஒரு சில டைமில் முழிச்சிருப்பாங்க, ஒரு சில டைமில் தூங்குவாங்க. இந்த வாரத்தில் குழந்தை வெடி சத்தத்தை கேட்டு கண் திறந்து பார்ப்பாங்க. குழந்தையோட தோல் நல்ல தடிமனாக இருக்கும். தோலோட அடுக்குகளில் உருவாகிக்கிட்டு இருக்கும். தோலில் இருக்கக்கூடிய வெர்னிக்ஸ்ன்ற பூச்சி தான் அம்னியோட்டிக் திரவத்திலேருந்து குழந்தைய பாதுகாக்குது. குழந்தை இந்த டைமில் மலத்தை உற்பத்தி செய்வாங்க. அது கருப்பு நிறத்தில் இருக்கும். இது மெக்கோனியன்னு சொல்கிறாங்க. இது உங்கள் குழந்தையோட குடலில் சேகரிக்கப்படும். இது குழந்தை பிறந்த பின்னாடி கருப்பு கலரில் ஃபஸ்ட்டு மோஷன் வெளியேற்றுவாங்க. அதுதான் மெக்கோனியன்றாங்க. உங்கள் டயப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கருப்பு பச்சை கலரில் தெரியும். இந்த 20வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி 16லேருந்து 17 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட வெயிட் 300 கிராம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தை ஒரு கேப்சிகம் அளவு இருப்பாங்க. குழந்தை உள்ளங்கையில் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தையோட அசைவு உணரலைன்னா இந்த வாரத்தில் குழந்தைய அசைவை நன்றாக கவனிப்பீங்க. வயிற்றில் சிறு சிறு படபடப்பு இல்லைன்னா சத்தம் வருவது போல் உங்களுக்கு உணரலாம். இந்த வாரத்தில் குழந்தைக்கு விக்கல் கூட எடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் போது உங்களோட செர்விக்ஸ் அளவை கரெக்டாக சொல்லுவாங்க. பாக்டீரியா தொற்று எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்கள் யோனிலேருந்து வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். இந்த டைமில் கீழ் முதுகு வலி வர்றது சகஜம். ஏன்னா குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கீழ் முதுகு வலியில் ஒரு வலி ஏற்படும். லைட்டான உடற்பயிற்சி செய்யும்போது இந்த முதுகு வலி குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹெவியான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் லைட்டான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் மலச்சிக்கல் இருக்கலாம். ஏன்னா ஹார்மோன் செயல்பாடு காரணமாக நமக்கு மலச்சிக்கலை ஏற்படுது. அதிக தண்ணி குடிப்பது, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் குறைவாக இருக்கும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வரலாம். கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்க செய்யறனால உங்கள் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுனாலும் மூக்கில் உள்ளே இருக்கக்கூடிய சளி போன்ற சவ்வு வீக்கத்தை உண்டாக்குது. இதனால் மூக்கில் ரத்தப்போக்கு ஏற்படுது. நிறைய தண்ணி குடிக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் எடிமான்ற பிரச்சனை உருவாகும். கர்ப்ப காலத்தில் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் காரணமாக உங்கள் காலில் வீக்கம் ஏற்படும். இதைத்தான் எடிமான்னு சொல்கிறாங்க. இதில் ரிலாக்ஸின்ற ஹார்மோன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் உங்கள் உடல் ஆற்றலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் செக்ஸ் வைக்கணுன்ற நாட்டம் கூட அதிகரிக்கலாம். சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம். கரு வளரும் போது உங்கள் கர்ப்பப்பை நுரையீரலில் அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.